ஹலோ கைஸ், வெல்கம் டு கார்டன் மை நர்சரி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நர்சரிலேருந்து வாங்கும்போது மட்டும் அந்த ரோஜா செடியில் இருக்கிற பூக்கள் நம்மள்ட்ட பூக்குதுப்பா. நம்ம வீட்டில் போய் நிலத்துல தொட்டியில் வச்சானா அதுக்கப்புறம் பூக்களும் வர மாட்டேங்குதுப்பா, அதோட ஸ்டாப் ஆயிடுதுப்பா. எல்லாரும் அதை பற்றி சொல்கிறீங்க. அது என்னன்னு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு ரோஜா செடி பிளான்ட் எடுத்துருக்கோம். 2 ரோஜா செடியோட பிளான்ட் எடுத்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கொத்து ரோஸ் வெரைட்டி தான். ஒன்று கொத்து ரோஸ் வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு பூக்கள் எப்போவுமே எடுத்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி எடுக்கிற பிளான்ட்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா, பூக்கள் பூத்துருச்சுனாவே உங்களுக்கு பூக்கள் பூத்த உடனே உங்களுக்கு கலர் நல்லா டார்க் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட கலர் ரொம்ப சேடான மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கனாவே அந்த பூக்களோட இதழ் ஃபுல்லாக காஞ்சி போன மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ ஃபுல்லாக இதழ் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சுனாவே அது ஒரு 2 இலை கீழே வச்சு கட் பண்ணி எடுத்துடும். அது மாதிரி கட் பண்ணி எடுத்தால் தான் அது கீழே இருக்கிற பிரான்ச்சஸ் துளிர் விட்டு வரும். அது மாதிரி துளிர் விட்டு வரப்போது அதுக்கப்புறம் அதுலேருந்து பூக்கள் வரும். நம்ம பூக்கள் பூத்த பூவை அப்படியே விட்டுட்டோம்னாவே உங்களுக்கு அப்படியே அந்த குச்சி ஃபுல்லாகவே காஞ்சிக்கிட்டே வந்துடும். அந்த மாதிரி காஞ்சிக்கிட்டே வர உங்களுக்கு செடி அப்படியே போக பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகிற கண்டிஷன் ஆயிடும். அதனால் பூக்கள் பூத்துருச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு நீங்களே கட் பண்ணி எடுத்துருங்க. அது மாதிரி கட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அழகுன்னு சொல்லி விடுறீங்க. அது மாதிரி அழகுனா ஒரு வாரம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுக்க தான் உங்களுக்கு பிரான்ச்சஸ் அதிகமாக வரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செடியில் துளிர் விட்டு வளரும்போது அந்த குச்சி காஞ்சி போயிருக்கும். அந்த மாதிரி குச்சிலாம் காஞ்சி போச்சுன்னா அந்த குச்சி கீழே கட் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி கட் பண்ணி விட்டாலும் அதுலேருந்து உங்களுக்கு துளிர் நல்லா வரும். பூக்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த ரோஜா செடியை பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கே தெரியும். இது பூக்கள் நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் எடுத்துகிட்டே இருக்கும். நல்லா பஞ்சா பூக்கள் எடுத்துகிட்டே இருக்கும். இப்போ பூக்கள் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கும். இப்போ இந்த பூக்களுக்கும் அந்த பூக்களுக்கும் என்னன்னா அது பூக்கள் இப்போ தான் பூத்துருக்கு. இது பூத்து மலர்ந்துருச்சு. இப்போ இந்த மலர்ந்துருச்சுனாவே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டே இருந்தோம்னா அதோட இதழ் கொட்டிருச்சுன்னா அதோட இதழ் கொட்டினதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா மொட்டை பூவா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட கீழே வர துளிர் கூட உங்களுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2 இலை கீழே வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்க தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக துளிர் அதிகமாக வரும். கீழே வர துளிர் கூட அப்போ உங்களுக்கு பூக்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக பூக்கள் எடுக்கும். அதனால தான் இந்த பூக்களோட இதழ் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ பூக்கள் பூக்க போக விட நல்லா டார்க்காக இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கிட்டனாலே உங்களுக்கு தெரியும் பூக்களோட இதழ் ஃபுல்லாகவே உங்களுக்கு காஞ்சி போன மாதிரி இருக்கும். அப்படி இதழ் கொஞ்சம் கலர் சேடான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சேடான மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க தான் உங்களுக்கு பூக்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அப்பயுமே கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருக்குது, பூக்கள் கொஞ்சம் வர கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா டிஏபி உரம் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக அந்த பூக்கள் பூத்தோடனே கட் பண்ணி எடுக்கிறீங்க. அது மாதிரி கட் பண்ணி எடுத்தோடனே அந்த டிஏபி உரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. யூஸ் பண்ண போகும்போது ஒரு 15 உருண்டை கரெக்டாக ஒரு 5 உருண்டை. இப்போ நீங்கள் நிலத்தில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 15 உருண்டை யூஸ் பண்ணலாம். நீங்கள் தொட்டியில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 உருண்டை, இல்லாட்டி குரோ பேக்கில் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கனாலே கொஞ்சம் உங்களுக்கு செடியை பார்த்தாலே தெரியும். செடி நிலத்தில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா தண்டு போக பெருசாகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 20 உருண்டை அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதே இப்போ தான் புது செடியை வாங்கி வச்சு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ஒரு 5 உருண்டை எடுத்து போக செடி பெருசாக தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எச் பண்ணிட்டே இருக்கணும். அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. நான் கம்மியாக கூட யூஸ் பண்ணலாம். டிஏபி உரம் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்னா இலை கொட்டி போயிடும். அது அதிகமாக யூஸ் பண்ணிடுறாங்க. மினிமம் நீங்கள் கரெக்டாக ஒரு 15 இலைக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நிலத்தில் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20 உருண்டை 15 உருண்டை யூஸ் பண்ணுங்கள். இதே நீங்கள் தொட்டியில் குரா பேக்கில் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 உருண்டை அதை யூஸ் பண்ணுங்கள். 5 உருண்டை அதே போதும். ரெகுலராக நீங்கள் 15 நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டே இருக்கும். பூக்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. பூக்கள் பூத்தோடனே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு டிஏபி வரும் கரெக்டாக ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை விட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.